கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? Praise the Lord, Sister Amy. Praise the Lord, sister. Unmute பண்ணுங்க sister. நீங்க வீட்டுல இருக்கு. Praise the Lord, Sister Amy. உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. இணைப்பில் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஏமி. பிரைஸ் தி லார்ட். அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். மைக் எடுத்து விடுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஏமி புஷ்பராஜா, பிரைஸ் தி லார்ட். இணைப்பில் இருக்கிறீங்க சிஸ்டர். எடுங்க, அன்மியூட் பண்ணிட்டு கதை பேசுங்க சிஸ்டர். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட் சுபா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமேன், ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19 வசனத்திலே இருந்து நாங்கள் 28 வசனம் வரையிலே வாசித்து நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கூடாக கடந்து வருவோம். முதலிலே நாங்கள் ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்பமாக இந்த வசனங்களை வாசித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். Now this was John's testimony. When the Jewish of Jerusalem sent priests and Levites to ask him who he was, he did not fail to confess, but confessed freely, I am not the Christ. Then asked him they, who are you? Are you Elijah? He said, I am not. Are you the prophet? He answered, no. Finally, they said, who are you? Give us an answer to take back to those who sent us. What do you say about yourself? John replied in the words of Isaiah
the prophet. I am the voice, one calling in the desert. Make straight the way for the Lord. Now, some Pharisees who had been sent questioned him. Why then do you baptize if you are not the Christ? No, Elijah, no, the prophet. I baptize with water, John replied, but among you stands one you do not know. He is the one who comes after me, the thong of his sandals I am not worthy to unknit. This all happened at Bethany on the other side of the Jordan, where John was baptizing. This is the word of the Lord. நன்றி தகப்பனே சுவாமி, இந்த வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். மக்காயோடு போம் உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். மக்காயோடு போம் உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படிக்கிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படிக்கிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காயோடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, சமாதானம் தருகிறீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, சமாதானம் தருகிறீர். முழந்தாள் படிக்கிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படிக்கிட்டு முழுவதும் தருகிறேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். முழந்தாள் படிக்கிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படிக்கிட்டு
முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், மத்தாயோடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி தகப்பனே. சுவாமி, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் இந்த நேரத்துக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய சமூகத்தை நாடி ஓடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த வானொலி எத்தனையோ தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக எங்களுக்கு நன்றி. இன்னுமாக ஆண்டவரே சுவாமி, இந்த ஊழியம் இந்த வருஷத்திலே ஏசப்பா இன்னும் பழுகி பெருகி ஆண்டவரே சுவாமி அநேக ஆத்துமாக்களை உங்களுக்கு எழுப்ப வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த இடத்திலே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படியாக தேவன் சோதித்தார் என்பதை குறித்தும், இந்த இடத்திலே பலவாக ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தார் என்பதை குறித்தும் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போமே, ஆனால் நாங்கள் அந்த காரியங்களை குறித்து வாசிக்க முடியும். தேவன் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக ஆபிரகாமே என்றதும் ஆபிரகாம் அப்படியாக கீழ்ப்படிந்தவராய் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எப்பொழுதுமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் இதோ இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக பதில் கொடுத்ததும் இந்த முறை ஆண்டவர் அவரோடு பேசிய ஒரு காரியம் எல்லோருடைய இருதயத்தையுமே உடைக்கின்றதான ஒரு காரியமாக இருந்ததை நாங்கள் மறந்து விட முடியாது. அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய ஏக சுதனுமாகிய ஈசாக்கை கொண்டு போய் தகன பலியாக நான் உனக்கு காண்பிக்கும் அந்த மோரியா தேசத்திலே அங்கு ஒரு மலையிலே அவனை தகன பலியாக ஒப்படைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்க பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதும் அந்த இடத்திலே ஆபிரகாம் மறுநாள் காலையிலே எழுந்து கழுதையின் மேலே சேணம் கட்டி அங்கு தன்னுடைய மகனாகிய ஈசாக்கையும் கூட அழைத்து கொண்டு அந்த 2 வேலைக்காரரோடு அவர் அங்கு புறப்பட்டு செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக ஆபிரகாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக அந்த இடத்திலே தன்னுடைய ஒரே மகனை அந்த இடத்திலே பலியாக கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது அப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ வருடங்கள் ஆபிரகாம் காத்திருந்தார், ஈசாக்குக்காக ஒரு பிள்ளை செல்வத்துக்காக காத்திருந்தார். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஏற்ற வேளையிலே ஈசாக்கை கொடுத்தார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈசாக்கை கொடுத்த நோக்கம் ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த இடத்திலே அந்த ஈசாக்கை கொடுத்தார். அநேக வருடங்கள் சென்றிருந்தாலும் கூட அப்படியாக ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாம் 100 வயதுடையவராயும் சாரால் 90 வயதுடையவளாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அங்கு கொண்டு போனதும் அங்கு ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து, இங்கே நீங்கள் இந்த இடத்திலே இருங்கள், பிள்ளையாண்டானும் நானும் போய் தொழுது வருகிறோம் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த 3 நாளைக்கு பிற்பாடு அவர்கள் அந்த இடத்தை கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது அந்த ஈசாக்கை கூட அந்த பலி இடுகிற அந்த இடத்தை அவர்கள் அந்த இடத்திலே கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக இடத்திலே எல்லா ஆயுதங்களையும் ஆபிரகாம் செய்த பிற்பாடு அவர் அந்த இடத்திலே தன்னோடு கூட அந்த கத்தியை, நெருப்பு, அந்த தகன பலிக்கு தேவையான விறகுகள் எல்லாவற்றையும் தன்னுடனே கொண்டு சென்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆயத்தப்படுத்துகின்றார். ஏனென்றால் தன்னுடைய மகனை அந்த இடத்திலே பலியாக கொடுக்கிறதற்கு அந்த இடத்திலே பாருங்கள், ஈசாக்கு ஒரு கேள்வியை கேட்கிறான். என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான் தன்னுடைய தகப்பனாரை நோக்கி. அந்த இடத்திலே அவர் இதோ என் மகனே இதோ இருக்கிறேன் என்றுகிறார் தகப்பனார். அந்த இடத்திலே அங்கு ஒரு கேள்வியை கேட்கிறார் ஈசாக்கு.
என்னவென்று சொன்னால் கத்தி இருக்கிறது, அந்த இடத்திலே நெருப்பு இருக்கிறது பாருங்கள், அந்த இடத்திலே விறகுகள் இருக்கின்றது. ஆனால் அந்த பலிக்குரிய ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது இவ்வளவு ஒரு தகப்பனாக அந்த இடத்திலே ஆபிரகாமுடைய உள்ளம் உடைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த பலியாக போகிற ஆடு அவருடைய மகன், அதாவது ஈசாக்கு. அந்த இடத்திலே அவரால் சொல்ல முடியவில்லை, ஏனென்றால் தன்னுடைய மகன் தான் அந்த இடத்திலே பலியாக போகிற ஆடு என்பதை அந்த இடத்திலே எவ்வளவாக வேதனைப்பட்டிருப்பார் அந்த இடத்திலே. ஆனால் அவர் சொன்னது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதை கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும், அந்த பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று மாத்திரமே அவர் தன்னுடைய மகனுக்கு பதில் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அங்கு வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, தேவதூதனுடைய சத்தம். ஆபிரகாமே என்று சொல்லி அவர் அழைக்கிறார் 2 தடவை, ஆபிரகாமே என்று. அப்பொழுதும் கூட ஆபிரகாம் சொன்ன பதில், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியாக சொல்லும் பொழுது தேவதூதன் அப்பொழுது சொல்லுகிறார், உன்னுடைய மெய்யான அந்த விசுவாசத்தை நான் கண்டு கொண்டேன், உன்னுடைய அந்த கீழ்ப்படிதலை நான் கண்டு கொண்டேன். அப்படியாக நீ உன்னுடைய சொந்த குமாரன், உன்னுடைய நேச குமாரன் என்றும் பாராமல் அப்படியாக நீ பலியிட துணிந்ததனாலே, அப்படியாக உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சந்ததி அப்படியாக ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய ஜாதியிலே அப்படியாக உனக்குள்ளே எல்லா ஜாதிகளும் ஆசீர்வாதமாயிருக்கும் என்று அந்த இடத்திலே அங்கு சொல்லுகிறார் தேவதூதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் முதல் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த முக்கியத்துவம் கொடுத்த காரியம், ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு இடத்தை அந்த இடத்திலே கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே ஆபிரகாம் அதை சற்று கூட சிந்திக்கவில்லை. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தனக்கு கிடைத்த மகன் என்று நினைக்கவில்லை, ஒரே ஒரு பிள்ளை என்று நினைக்கவில்லை, தங்களுக்கு வயது சென்ற பிற்பாடு தான் அவன் பிறந்தான் என்று கூட நினைக்கவில்லை. அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்துக்கு அவர் அந்த இடத்திலே கீழ்ப்படிந்தார். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரம்பத்திலே இது ஒரு துக்ககரமான சம்பவமாக இருந்திருந்தாலும் கூட அந்த இடத்திலே அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது எப்படியாக அந்த ஈசாக்கு கேட்ட அந்த கேள்வியை தகப்பனிடத்திலே, எங்கே இந்த பலியிட கூடிய அந்த பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டி என்று கேட்ட வேளையிலும் அந்த இடத்திலும் கூட எப்படியாக ஒரு உள்ளம் உடைந்த ஒரு சூழ்நிலை கூடாக ஆபிரகாம் கடந்து போயிருப்பார். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலும் கூட ஆபிரகாமுடைய விசுவாசம் உறுதியா இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த பலிக்கு ஆட்டுக்குட்டியை என்று அந்த இடத்திலே அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அந்த புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்ட சூழ்நிலையில இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த இடத்திலே கர்த்தர் காண்பிக்கிறார் ஆபிரகாமுக்கு. அதை பலியாக இடும்படியாக அந்த இடத்திலே வழி நடத்தப்படுகிறார் ஆபிரகாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனாலும் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததனாலும் அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கை இந்த பூமிக்கு அனுப்பியதன் நோக்கம் ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதன் அந்த நோக்கத்தோடு தான். அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானுமாக இருந்தால் இப்படி எல்லாம் நாங்கள் தடுமாறி இருப்போம். என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் தவித்து நின்றிருப்போம். நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் நாங்கள் எத்தனை மனிதர்களிடம் நாங்கள் ஆலோசனை கேட்க சென்றிருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படியெல்லாம் நாங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லி இருப்போம், இத்தனை வருடத்துக்கு கிடைத்த பிள்ளை, அத்தனை வருடத்துக்கு பிற்பாடு கிடைத்த பிள்ளை என்று இவ்வளவு காரணங்களை நாங்கள் உருவாக்கி நாங்கள் எங்களுடைய வழியிலே நாங்கள் போய் நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆபிரகாம் வந்து அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அப்படியாக கீழ்ப்படிந்ததனால் தான் அந்த இடத்திலே அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோமே, ஆனால் எங்களுடைய சந்ததி அவ்விதமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எதிர்பார்க்கிறதொரு காரியம், கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தரங்களை உயர்த்த வேண்டும், கர்த்தரங்களை எல்லாவற்றிலும் மேன்மையாக வைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் ஆண்டவர் அதற்கு எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் அவரை நேசித்து நாங்கள் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று. ஆனால் இதை நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கின்றோம்? நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம்,
ஆனால் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறோமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாங்கள் பாவத்துக்கு எங்களை அடிமையாக்கி இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய பாவ வழிகளிலே நடந்திருக்கலாம். நாங்கள் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று எங்களுடைய வாழ்க்கையிலே தெரியாமல் கூட நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்திருக்கலாம். ஆனாலும் கூட இப்பொழுது நாங்கள் நிற்பது ஒரு கடைசி காலத்திலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வருகை எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. அப்படியாக அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் தகுதிப்பட வேண்டுமே. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது போல நாங்கள் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போமே. ஆனால் முதலிலே ஆபிரகாம் அந்த 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலிலே ஆபிரகாமை பார்த்து சொன்னதொரு காரியம், இந்த இடத்தை உன்னுடைய உறவுகள் ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டு புறப்படும்படியாக தான் உனக்கு காண்பிக்க போகிற அந்த தேசத்துக்கு போகும்படியாக அந்த இடத்திலே சொன்ன பொழுதிலும் கூட அப்பொழுது ஆபிரகாம் 75 வயதுடையவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக சொன்னதும் அந்த இடத்திலே லோத்தையும் அழைத்து கொண்டு சாராளையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திலே அவர் அங்கே இருந்து புறப்பட்டு சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆபிரகாம் வேதத்திலே விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே எவ்வளவோ ஒரு நட்பு உறவு இருந்தது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலே. அதே உறவைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நீங்களும் நானும் ஆபிரகாமை போல நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் கீழ்ப்படிவோமே. ஆனால் நிச்சயமாக எங்களே சந்ததி அவ்விதமாகவே ஆசீர்வதிக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதான காரியங்கள் எங்களுக்கு கடினமாக இருக்கலாம், செய்வது கடினமாக இருக்கலாம். சில வேளைகளிலே எங்களுடைய இருதயத்தை உடைக்கிற காரியமாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் அதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதை செய்து முடிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று எங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஊழிய பாதையிலே நீங்களும் நானும் நடப்போமே. ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் கூட, எப்படியாக எங்களுடைய விசுவாசத்துக்கு கூட சில வேளைகளில் சோதனை வரலாம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை தூக்கி எடுத்த தேவன் அந்த இடத்திலே அவ்வளவிதமாக ஈசாக்கை பாதுகாத்து அந்த இடத்திலே ஒரு பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை இந்த இடத்திலே காண்பித்த தேவன் உங்களையும் என்னையும் இந்த சோதனைகளில் இருந்து தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். நாங்க ஜெபிப்போம். நன்றி கர்த்தாவே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரை எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமை போல ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே நாங்களும் விசுவாசத்திலே மேன்மை உள்ளவர்களாய் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் குறைவாக இருந்தால் ஏசப்பா அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசத்திலே எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னது போல அந்த கடுகு விதை அளவு கொத்த விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் மலையை கூட பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே வேரூன்றி நில் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று சொன்னவரே சுவாமி. அப்படியான அந்த ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, தக்ஷா என்ற சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஷியாமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஷியாமை பராமரிக்கின்ற ஒரு டாக்டர்ஸை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி இமானுவேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு இருக்கிற அந்த எல்லா வியாதியிலிருந்தும் ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, யார் யாரெல்லாம் வியாதியோடும் வேதனையோடும் கர்த்தாவே இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்ளுகிறார்களோ இயேசு சுவாமி, யார் யாரெல்லாம் ஒரு விடுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ தகப்பனே, அவர்களுக்கு ஏற்ற வேளையில ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த மகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, சகோதரியோடு நீங்கள் இடைப்பட வேண்டும், எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே.
மகனை குடும்பமாக உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பேர குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மகளை ஒப்பு கொடுக்கிறோம், மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி இரத்த கோட்டைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. இந்த உலகெங்கும் உள்ள வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப மகள்மாரும் ராஜாத்தியை போல எழும்பி பிரகாசிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப மகன்மாரும் தானியலை போல எழும்ப வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துல அதை செய்ய நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கே ஒரே மகனை கொடுத்தும் கர்த்தர் கேட்ட உடனே அவருக்கு பலி செலுத்தினார், கீழ்ப்படிந்தார், அழைச்ச அழைப்புக்கு விட்டுட்டு போனார். என்னதான் தன்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் கூட வரப்போறது இல்லை என்பதை அனித்திரம் ஆபிரகாம் அறிந்தார். உண்மை உள்ள தேவனுக்கு உண்மையாயோட தன்னை உண்மையாய் அர்ப்பணித்தார், கீழ்ப்படிந்த விசுவாசத்துல செயல்பட்டார். விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்ட அருமையான